ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே வைன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சண்டே மார்னிங் எந்திரிச்ச உடனேவே மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டே ஊற வச்சுருந்த அரிசியை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை போட்டு வேக வச்சேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அது என்னென்னு உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன். ஜவ்வரிசி நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாவே நல்லா வெந்துடும். அதுக்கு தான் 1 ஹவர் ஊற வச்சுட்டோம் நம்ம. நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தான் பாயாசம் வைக்கிறதுனால 1 டம்ளர் பால் ஆட் பண்ணி பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு இதுலேயே 2 ஏலக்காவையும் தட்டி உள்ளே போட்டுட்டேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும்போது ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நான் சேமியா போடுறேன். சேமியா அதிகம் போட்டால் பாப்பாங்களுக்கு பிடிக்காது, அதனால் சேமியாவையும் போட்டுட்டு சேமியா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை நெய்யில் வறுத்து கொட்டிட்டேன். பாயாசம் ரெடி. பாயாசம் மட்டும் வச்சா எப்படின்னு சொல்லி வடை வேணுமென்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு உளுந்து வந்து ஊற வச்சு மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன், தண்ணி விடாமல். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணி தேவையான உப்பு போட்டு காரத்துக்கு வந்து பெப்பர் வந்து 4ஆக உடச்சி வச்சுருந்தேன். அதுவே ஒரு கை அளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அது இல்லாமல் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடி பொடியாக வெட்டி இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து போட்டிருந்தேன். கையிலேயே போடலான்னு யோசித்தேன். ஆனால் கை வந்து நான் மாவு ஆட்டிகிட்டு இருக்கனால அந்த மாவும் எடுக்கணும் இந்த மாவும் பார்க்கணுங்கிறதுனால ஸ்பூன்லேயே போட்டேன். சேப் தான் வராது, பட் வடை நல்லா தான் வருங்கிறதுனால அப்படியே போட்டுட்டேன். நல்லா பரட்டி விட்டு ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்துட்டேன். நல்லா எண்ணெய் வடியை விட்டு எடுத்துட்டேன். வடையில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இல்லைங்க. நல்லாவே சூப்பராக வந்துருந்துச்சு. ஷேப் தான் வரல. மற்றபடி வடை ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் பொருத்தி பாப்பா சாமி கும்பிட்டுட்டா. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே தான். சண்டேலேயே பர்த்டே வந்ததுனால இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஆளுக்கு ஒரு டம்ளர் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்தி மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளை குளிக்க சொல்லி புது ட்ரெஸ் போட சொல்லிட்டேன். சாமிக்கெல்லாம் அவள் ரெடி பண்ணி சாமி விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டுட்டா. அதுக்கு நடுவுலையே நான் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பால் பாயாசமும் அதுக்கு வந்து உளுந்துல வடையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவள் சாமி கும்பிட்டு வந்த உடனே அவளுக்கு பால் பாயாசமும் வடையும் கொடுத்துட்டேன். பர்த்டேவே சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதோட முடியுமா என்னன்னு தெரியாது. ஈவினிங் அவுட்டிங் போகலான்னு பிளான் இருக்குது. பட் மழை வந்துகிட்டே இருக்கிறனால போக முடியுமான்னு தெரியல. அது உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.